வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. எப்படி இருக்கீங்க? வன்மையை மட்டுமே கொண்டவன் இந்த ராவணன். ஆமாங்க, பாகம் 2 வந்துருச்சு. நம்ம சைத்துவ ராவணனும் உங்களை பார்க்க வந்துகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து கதைகளை கேளுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போலாமா? வன்மை 5. எவ்வித பாதுகாப்பும் இல்லாமல் குழந்தைகளை பார்க்க கழித்து செல்ல தேவனுக்கு மனம் ஒப்பவில்லை. சைது, இன்னைக்கு நம்ம பாடி கார்ட்ஸ் இல்லாம வந்திருக்கோம். இன்னொரு நாளைக்கு பார்க் போலாமா? இல்ல, எனக்கு இன்னைக்கே போகணும். அங்க பாருங்க, எவ்வளவு குழந்தைங்க இருக்காங்கன்னு. சிறு குழந்தை போல் குதூகலிப்பவளை கண்ட ராவணன், தேவா, காரை பார்க்குள்ள விடு, பாத்துக்கலாம். தேவன் நெடிய பெருமூச்சுடன் பார்க்குக்குள் காரை விட்டான். முதல் ஆளாக தேவனின் மகள் உதிராதான் துள்ளி குதித்தாள். ஜானு கதவை திறந்த வேகம் உதிரா குதித்து ஓட ஜானுவும் தேவனும் உதிராவை பிடிக்க ஓடினர். இருவருக்கும் அந்த கூட்டத்தில் போக்கு காட்டிக் கொண்டிருந்தாள் உதிரா. கரனுக்கு மனதில் தவறாக பட, தேவா, சீக்கிரம் பிள்ளையபடி, கூட்டம் அதிகமா இருக்கு. கரண் கத்திக்கொண்டிருக்கும் போதுதான் இவர்களை பின் தொடர்ந்த அந்த ஆள் கரனை தாண்டி சென்றது. அந்த ஆளின் பார்வை முழுவதும் ராவணன் குழந்தைகள் மீதே இருந்தது. அகாவும் தத்தி தத்தி உதிரா போன திசையை நோக்கி போக மேனகா மகனை ஒன்றை கையில் பிடித்துக் கொண்டு நடக்க உதவி செய்தாள். கரண் சுற்றி சுற்றி பார்த்தான், யாரேனும் சந்தேகப்படும்படி உள்ளார்களா என்று. யாரை சந்தேகப்படுவதென்றே புரியவில்லை. ராவணா, இன்னொரு நாளைக்கு வரலாம். சாயங்கால நேரமா இருக்கமோ, அதிகமா கூட்டம் வந்துட்டு இருக்கு. கரண், நம்ம இருக்கோம், எதுக்கு பயம்? குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாரு, அதை கெடுக்க வேணாம். சைது தன் மகளையும் மகனையும் புல் தரையில் இறக்கிவிட இருவரும் நகர்ந்து கொண்டிருந்தனர். அங்கே இருந்த நாற்காலியில் சைத்து ராவணன் அமர்ந்து கொள்ள கரண் அருகில் நின்று கொண்டிருந்தான். குழந்தைகளை கடத்த திட்டமிட்ட ஆள் கொக்கு போல் காத்திருந்து அதிதி ஆத ஒருபுறம் விளையாட, உதிரா ஊஞ்சல் விளையாட ஆசையாக கேட்டாள். தேவனும் ஜானுவும் ராவணனை விட்டு தள்ளி சென்றனர். அடுத்ததாக கரண் மட்டும் அனைவரையும் ஒரு கண் பார்த்தபடி நின்றிருந்தவன் பாடிகார்ட்ஸை வர சொன்னான். சைத்து குழந்தைகளின் சந்தோஷத்தை கண்டு சந்தோஷம் தாங்க முடியாதவள், மாமு, இனி அடிக்கடி இங்க வரணும், பாருங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. ராவணன் வழமை போல் எதுவும் பேசாமல் தன் பேவி முகத்தை மட்டுமே ரசித்துக் கொண்டிருந்தான். ஏன் குழந்தைகளை கூட கவனிக்கவில்லை. ராவணன் பேசாமல் இருக்கவும் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவள் ராவணன் ரசனை பார்வையில் வெட்கம் தாங்க முடியாமல் அவன் நெஞ்சில் சாய்ந்து கண் மூடிக்கொண்டாள். இந்த ஒரு நொடியில் இவர்களின் வாழ்வே மாறப்போவது தெரியாமல் குழந்தைகளை பாதுகாப்பதாக சொன்ன ராவணனும் குழந்தைகளை மறந்து போனான். பெற்றவளும் மறந்து போனாள். காதல் மயக்கத்தில் கூட்டமான இடம் பாதுகாப்பு இல்லாத இடம் என்பதை இருவருமே மறந்து காதல் உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தனர். திடீரென்று ஒரு குரல், பாம்பு பாம்பு என்று. அவ்வளவுதான். மக்கள் அடித்து பிடித்து ஓட அகாவுடன் ஓடி வந்த கரண் தீராவை தூக்கி கொண்டு, ராவணா, சிந்துவங்க உக்கிரமாக கேட்டான். எல்லாம் பார்த்துக் கொள்கிறேன் என்றவன் குழந்தையை தவறவிட்ட கோபம். மேனகாவிடம் அகா அதிகமாக சேட்டை செய்ததால் அவள் கரனை அழைத்து மகனை ஒப்படைத்து விட்டு ஓய்ந்து அமர கரண் அகாவை வாங்கிக் கொண்டு தீரன் சிந்து இருந்த இடத்திற்குத்தான் ஓடி வந்தான். அதற்குள் அந்த குரல் கேட்க மக்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓட துவங்கினர். அனைத்தும் மாறி போனது. சிந்து காணாமல் போனாள். கரண் ராவணனை கேள்வி கேட்க ராவணன் திருப்பிக் கொண்டு கரனை கேள்வி கேட்டான். தீரன் உன்கிட்ட இருக்கும்போது சிந்து எங்க? கரனுக்கு பற்றி கொண்டு வந்தது. இதற்கிடையில் காதல் மயக்கம் தெரிந்த சைத்து சிந்துவை தேடிக்கொண்டு ஓட எப்படி குழந்தை கிடைக்கும்? அழுது கொண்டே ஓடி வந்தவள் தீரனை பிடுங்கிக் கொண்டு, என் மக இருக்கா, என் மக எங்கன்னா? அத உன்கிட்ட தான் நான் கேட்கணும் சைத்தோ. என் மருமக எங்க? குழந்தைய பாத்துக்காம நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கரண், எங்களை கேள்வி கேட்காத. நீ குழந்தைகளை பார்க்காம எங்க போயிருந்த? ஆகா மேனகா கிட்ட தானே இருந்தா, எதுக்கு அங்க போன என் குழந்தைகளை பாத்துக்காம? முதல் முறை சைத்து மீது கோபம் உண்டானது கரனுக்கு. சரி, குழந்தை தொலைந்த சோகத்தில் பேசுகிறாள் என்று அமைதியாக இருக்க மேனகா வந்தவள், என்ன சைத்து கேள்வி கேக்குற? நியாயமே இல்லாம இப்ப குழந்தைய தேடாம உன் பிள்ளைய எதுக்கு போய் தூக்குனன்னு கேக்குற? என்னால நிக்க முடியல, அகா சேட்டை பண்றான்னு நான் தான் கூப்பிட்டேன். அதுக்கே அகாவை வாங்கிட்டு உடனே வேகமா வந்துட்டாரு கரண். குழந்தைய முதல்ல தேடுவோம். நீங்க தேட வேண்டாம், நாங்களே தேடிக்கிறோம். மேனகா, நீங்க எங்களை குறை சொல்றீங்க என்று கதறியபடி ராவண நெஞ்சில் சாய அவனு ருத்ரமூர்த்தியாக நின்று கொண்டிருந்தான். ஜானுவுக்கு பயங்கரமாக கோபம் வந்தது சைத்து வார்த்தைகளை கேட்டு. என்ன சைத்தோ, வார்த்தை தவறா வருது? அப்பவே மாமா சொன்னார் தானே இங்க வர வேண்டான்னு. நீயும் அண்ணாவும் கேட்கவே இல்ல. சரி, வந்த இடத்துல குழந்தைகளை பார்க்காம ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருமே குழந்தை வச்சிருக்கோம், குழந்தையதான் முதல்ல பாத்துக்கணும். நீ குழந்தைய பார்க்காம விட்டது உன்னோட தப்பு. குழந்தை காணாம போச்சுன்னு தேட சொன்னா பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க. இந்நேரம் ஆளுக்கு ஒரு மொழியா தேடிட்டு இருக்க வேண்டாமா? உனக்கு குழந்தை வேணுமா வேண்டாமா சைத்து? மனதில் பட்ட உண்மையை எவ்வித பயமும் தயக்கமும் இல்லாமல் பட்டென்று கேட்டாள் ஜானு. சைத்து இன்னும் அதிகமாக அழ ராவணனுக்கு உச்சி உயர்த்தி விட்டது. எல்லாரும் தயவு செஞ்சு போக,
என் குழந்தைய நாங்க தானே பாதுகாக்கல, நாங்களே கண்டுபிடிச்சுக்கோம். உங்க யாருடைய உதவியும் தேவையில்ல. இனி ஒரு வார்த்தை பேபியை காயப்படுத்த மாதிரி பேசினா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு என் வழியில குறுக்க வரக்கூடாது, போங்க. கரனுக்கு மனம் சுக்கு நூறானது. ராவணா என்றவனை கை நீட்டி தடுத்தவன், இனி ஒரு வார்த்தை கூட யாரும் என்கிட்ட பேசக்கூடாது, உங்களை பார்க்கவே பிடிக்கல என்ற வார்த்தைகளால் குடும்பத்தை சிதறச் செய்தான் ராவணன். தயவு செஞ்சு எங்களை தனியா விடுங்க. என் மகனையும் நான் இழக்க விரும்பல. உங்க யாருடைய உறவும் வேணாம் என்றவள் அழுதபடி காரை நோக்கி ஓட 2 குடும்பத்தையும் அங்கேயே விட்டுவிட்டு ராவணன் கிளம்பி விட்டான். அன்று பிரிந்தவர்கள் தான் இன்று வரை சேரவில்லை, ஏன் பார்த்துக்கு கூட இல்லை. அனைத்தையும் கேள்விப்பட்ட ராவணன் குடும்பத்துக்கு ராவணன் சைத்து மேல் கட்டுக்கடங்கா கோபம். குழந்தையை தொலைத்ததும் இல்லாமல் தொலைத்த குழந்தையை தேடாமல் மொத்த குடும்பத்தையும் சிதறு தேங்காய் போல் சிதறடித்து விட்டனரே. அன்று வீட்டுக்குள் சகல வசதிகளுடன் அடைப்பட்ட தீரன் தான் இப்பொழுதுதான் வெளியே வந்தான். இன்று வரை சிந்துவை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தீரன் முழுவதும் தாத்தா பாட்டி அரவணைப்பில் வளர்ந்தவன். மாதத்துக்கு ஒருமுறை கோசலை கிட்ட மட்டும் பேசுவான். கோசலை எப்போதுமே ஸ்பீக்கரில் போட்டு பேசுவார். மற்றவர்கள் அமைதியாக கேட்டுக் கொள்வார்கள். மற்றவர்கள் குறுக்கே பேசினால் தீரன் வைத்து விடுவான். அதனால் யாருமே பேச மாட்டார்கள். சைத்து கண்ணீர், கவலை, பயம், ஒரே மகள், இதையே கூறி வீட்டுக்குள் தீரனை அடைத்து விட்டாள். வீட்டில் யாராவது ஏதாவது கேட்டால் அழுது ஆர்ப்பாட்டம் செய்ய உடனே ராவணன் கொடி பிடித்துக் கொண்டு வந்து விடுவான். காலப்போக்கில் அனைவருக்கும் ராவணன் சைத்து மீது வெறுப்பு உண்டாக பேசாமல் ஒதுங்கிக் கொண்டனர். சைத்ரா மாளிகையில் வாழவே விருப்பம் இல்லாமல் போனது. இதனால்தான் பூவரசு தனியாக தீரனுக்கு பிடித்தது போல் வீடு கட்டினார். தீரன் இங்கே இருப்பதால் மட்டுமே மற்றவர்கள் சைத்ரா மாளிகையில் இருந்தனர். இல்லையென்றால் எப்போதோ வீட்டை விட்டு சென்றிருப்பார்கள். நாயகன் நாயகியாக போற்றப்பட்ட இருவரும் வில்லன் வெள்ளி போல் மாறினர் அனைவருக்கும். இதில் ஆதவ், அதிதி கூட பிரிந்து போனார்கள். தவறவிட்ட மகளையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கையில் இருந்த மகனையும் போற்றி வளர்க்கவில்லை. மகளின் இழப்பில் மகனை மறந்து போனாள். ஆனால் ராவணனுடன் காதலில் கரையும் பொழுதுகளை மறக்கவில்லை. குணவதி பாட்டி இறந்து பிறகு மொத்தமாக ஒதுங்கிக் கொண்டனர் மற்றவர்கள். பிசினஸ் பிரிக்கப்பட்டது. கரண் அனைத்தையும் வேண்டாம் என்று மறுத்தவன் தன்னுடைய கம்பெனியை உலகம் முழுவதும் விரிவடைய செய்தான். ஜானு ராவணன் உலகத்துக்கு செல்வதை நிறுத்தி தேவன் பக்கபலத்தில் தாண்டி டிசைன் செய்து வடிவமைத்து சின்னதாக ஒரு பொட்டிக் திறந்தவள் நல்ல பெயரையும் புகழையும் பெற்றாள். அதை பல இடங்களில் பரப்ப ஆசைப்படவில்லை. தனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்க ஆசைப்பட்டாள். அதே போல உருவாக்கினாலும் தன்னை முழுவதும் குடும்பத்துடன் பொருத்திக் கொண்டாள். பிசினஸ் பார்க்க போனால் அதன் மீது மோகத்தை வளர்த்துக் கொண்டால் குடும்பத்தை விட்டு தள்ளி போக வேண்டும். அவர்களுடன் செலவிடும் நேரங்களை இழக்க வேண்டும். எனக்கு உதி, நீ போதும் என்று திட்டவட்டமாக தேவனிடம் கூறிவிட்டாள். அவளின் உழைப்பை வீணாக்க விரும்பாமல் அவளை முழு நேர பிசினஸ் செய்ய சொல்ல அப்போது மறுத்தவள்தான் இன்று வரை தன்னுடைய பொட்டிக்கை இப்போது கடையாக மாற்றி குடும்பத்துடன் நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். தன் மகளுக்கு சிறந்த அம்மாவாக இருக்கிறாள். சைத்து இங்குதான் சறுக்கி போனாள். இழந்த மகளை மறக்க பிசினஸ் பிசினஸ் என இந்தியா முழுவதும் வளர்ச்சி அடைந்தவள் தன் மகனை பார்த்துக் கொள்ள தவறிவிட்டாள். வன்மை 6. தீரனை பூவரசு முதலாக ஸ்கூலுக்கு அழைத்து சென்றார். சென்னையில் புகழ்பெற்ற ஆங்கிலோ இந்தியன் பள்ளி. அதில்தான் ஆதவ், அதிதி படித்தனர். இப்போது தீரனையும் அதில் சேர்த்து விட்டார். தீரன் வீட்டில் இருக்கும்போது ஆதவ் மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் பிற மொழிகளை கற்றுக்கொண்டான். தீரனுக்கு தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், ஸ்பானிஷ் தெரியும். எதையாவது புதிதாக கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டிக்கொண்டே இருப்பான். அதேபோல் கணிதம் நன்றாக வரும். ஸ்கூலில் பாடத்தை கற்றுக்கொள்ள சிரமப்படவில்லை. வீட்டில் ஆதவ் எப்போதும் தான் படிப்பதை தீரனுக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டே இருப்பதால் தீரன் சாதாரணமாக புரிந்து கொள்வான். புதிய நண்பர்கள் கிடைத்தும் அதிகம் யாருடனும் ஒட்டவில்லை. அனைவரையும் விட்டு தள்ளியே இருந்தான். அதற்காக யாருடனும் பேசாமல் ஒதுங்கி போகவில்லை. தேவைக்கு தகுந்தது போல் பேசுவான். தீரன் ஸ்கூல் சேர்ந்த செய்தி ராவணன் காதுகளுக்கு எட்டியது. சைத்து முகத்தை பார்க்க அவளோ எதையோ பறிகொடுத்தது போல் இருந்தாள். யாருமே இல்லாத வீடு. வீட்டின் வேலைக்காரர்கள் கூட பாதிக்கு மேல் பூவரசுவிடம் வேலைக்கு சேர்ந்து விட்டனர். வீட்டின் அமைதியும் வெறுமையும் ராவணனுக்கே வினோதமாக தோன்றியது. தவறு செய்துவிட்டோமோ என மூளை கூறினாலும் இல்லை என்று ராவணன் மனம் பாதாடுகிறது. மாமு என்றவள் ராவணன் மடியில் அமர்ந்து ராவணனை கழுத்தை கட்டிக்கொண்டு, எதுக்காக மாமா எல்லாரும் நம்மளை விட்டு போறாங்க? எதுக்கு நம்ம 2 பேரையும் வெறுக்கிறாங்க? தீரன் ஸ்கூலுக்கு போறான். எனக்கு பயமா இருக்கு. அவனையும் இழந்துடுவேனா? சைத்து தலையை வருடி விட்டவன், தீரனை யாராலையும் நெருங்க முடியாது பேபி. அவனுக்கு 3 பேர் பாதுகாப்புக்கு இருக்கு. அவனே பாதுகாக்க கராத்தே, பாக்ஸிங் கிளாஸ் போறான்ல, அப்பா சேர்த்து விட்டுருக்காங்க. தீரன் நிறைய புது விஷயங்களை ஆர்வமா கத்துக்கிறான். அப்பா, அம்மா, அண்ணா, ஆதவ் எல்லாரும் தீரனுக்கு முழு சப்போர்ட்டா இருக்காங்க. இங்க வீட்டுக்குள்ளே இருந்து அவனுடைய திறமையை இழந்துட்டான். நான் தப்பு பண்ணிட்டேனா மாமு? நீங்களும் என்ன குறை சொல்ல போறீங்களா? ராவணன் சைத்துவின் கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை. அமைதியாக இருந்தவன் சைத்துவின் நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டான். ராவணன் மனதில் அவன் மகளை பற்றித்தான் ஓடிக்கொண்டிருந்தது.
இத்தனை வருடங்களாக தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லையே. எங்கே எப்படி இருக்கிறாளோ நினைக்கும் போது இதயத்தை அடைத்தது ராவணனுக்கு. கரண் குடும்பத்துடன் சென்னை கிளம்பினான் தீரனை பார்க்க. தீரன் கோகுலத்தில் நுழைந்ததும் பூவரசு கரனுக்கும் தேவனுக்கும் அழைத்து வீட்டுக்கு வர சொல்லிவிட்டார். அவர் அழைத்ததாலே சென்னை கிளம்பினர். தேவன் குடும்பத்துடன் பூவரசு வீட்டு கேட்டுக்குள் நுழைந்துவிட கார் சத்தத்தில் எதிர்பார்ப்போடு ஓடி வந்த மீனாட்சி தேவனை குடும்பத்துடன் பார்த்ததும் அகமகிழ்ந்து போனார். கலங்கிய கண்ணோடு ஓடி வந்தவர் முதிராவை நெஞ்சோடு அணைத்து தூக்கிக் கொள்ள, பாட்டி என் அழகாக அழைத்து மீனுவை கட்டி கொண்டாள். மீனாட்சிக்கு உச்சி குளிர்ந்து போனது. முதிராவின் பாட்டி என்ற அழைப்பில் பூவரசு, ஆகாஷ், வினோ அனைவரும் வாசலுக்கே ஓடி வந்தனர். ஜானு வினோவை கண்டதும் ஓடி சென்று இறுக்கமாக அணைத்துக் கொள்ள தேவன் பூவரசு காலில் விழுந்தவன், மன்னிச்சிடுங்கப்பா. தேவனை நிமிர்த்தி கட்டி தழுவி கொண்டவர், போதும்பா உங்க மன்னிப்பு. எத்தனை வருஷம் ஆச்சு உங்க எல்லாரையும் பார்த்து. ஒரே ஊர்ல இருந்து எங்களை பார்க்கவே இல்லை. அங்கே நீண்ட அமைதி. உள்ளவ தேவா, மாமா ஜானு. அனைவரும் அழைத்த ஆகாஷ் முதிராவை கையில் தூக்கி கொண்டான். அனைவரும் உள்ளே செல்ல ஆதவ் தீரனை அழைத்துக் கொண்டு வர தீரனை பார்த்ததும் கால்கள் அப்படியே நின்று விட்டது அனைவருக்கும். ஆதவ் தீரன் முகத்தை பார்க்க அவனோ முதிராவைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். வேறு யாருமே தீரன் கண்களுக்கு தெரியவில்லை. முதிரா தம்பி என்று கத்தியபடி ஓடியவள் தீரனை தள்ளிவிட்டு அவன் மேல் அமர்ந்து கொள்ள தீரன் கலகலமென சிரித்து விட்டான். தீரனின் சிரிப்பு சத்தத்தில் மற்றவர்களின் பயமும் நீங்கி போனது. தீரன் எப்படி எதிர்கொள்வானோ என்ற பயத்தோடு தான் வந்தனர். இப்போது சந்தோஷமாக இருந்தது. தேவன் ஜானுவிடம் கூட நன்றாக பேசினான். இவர்கள் அனைவரின் சிரிப்பு சத்தம் வீட்டுக்கு வெளியே கேட்க அந்த சமயம்தான் கரண் குடும்பம் வந்து இறங்கியது. கார் சத்தம் கேட்டதும் அனைவரும் ஆவலாக மீண்டும் வெளியே ஓட கரண், கோசலை, மேனகா, அகா நின்றிருந்தனர். ஆதவ் ஆர்வமாக அதிதியை தேட அவள் மட்டும் வரவில்லை. ஆதவின் தேடலை கரண் கண்டுகொண்டு வருந்தத்தான் முடிந்தது. தீரனும் மகாவும் ஒருவரை ஒருவர் எதிர்பார்த்தபடி நின்றிருந்தனர். கரண், தேவன், ஆகாஷ் இருவரையும் கட்டிக்கொள்ள ஜானு மேனகாவை அணைத்துக் கொண்டாள். மீனவும் கோசலையும் கண்ணீர் வழிய அணைத்துக் கொண்டனர். பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் குடும்பங்கள் ஒன்று சேர்ந்தது. அகாவும் தீரனும் உரைத்துக் கொண்டு நிற்பதை பார்த்த மற்றவர்கள் பயத்தோடு பார்க்க ஆதவ் தீரா என அழைத்ததும் நிமிர்ந்த ஆதவை பார்க்க அகத்தியன் தீரா. அதுக்கு என்னன்னா, அவங்களுக்கு நான் வேண்டான்னு தானே என்ன விட்டுட்டு போனாங்க. எத்தனை வருஷத்துல ஒரு முறை கூட பார்க்க வரவே இல்ல. நான் என்ன தப்பு பண்ணுனேன்? எதுக்கு என்னையும் ஒதுக்கி வச்சாங்கன்னா? அகா முகத்தில் சின்ன சந்தோஷம் தோன்றி மறைந்தது. தீரன் எங்களை தேடி இருக்கிறான், மறந்து போகவில்லை என்பதை அவனுக்கு போதுமானதாக இருந்தது. வேகமாக ஓடி வந்தவன் தீரனை கட்டி பிடித்துக் கொண்டு மண்ணில் உருள அனைவரும் மனம் விட்டு சிரித்தனர். விடுடா, என்ன என் மேலந்து எழுந்துரு, நான் மேல கோவமா இருக்க. கத்திக் கொண்டிருந்த தீரனை அகா கண்டு கொள்ளவே இல்லை. தீரா அகா என உதிரா அழைக்கவும் இருவரும் ஒரே நேரத்தில் அக்காவென்று அழைக்க உதிரா இருவரையும் உரைத்தாள். இருவருக்கும் முன்பே மூத்தவளாக பிறந்ததால் உதிரா எப்போதுமே இருவருக்கும் அக்காதான். பல வருடங்களுக்கு பிறகு குடும்பமாக பேசி சிரித்து கொண்டாடி கொண்டிருந்தனர். அனைவர் மனதிலும் குறையாக இருப்பது ராவணன் சைத்து இல்லாதது. அவர்களாகவே மாறினால்தான் உண்டு. அனைவருக்கும் தடபுடலாக சமையல் வேலைகளை மீனாட்சி தயார் செய்து கொண்டிருக்க பூவரசு பேரப்பிள்ளைகளுடன் விளையாடி கொண்டிருந்தார். ராவணன் உலகம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. ராவணன் தீவிரமாக கணினியில் டிசைன்களை பார்த்து கொண்டிருக்க அவனின் போனில் மெசேஜ் சத்தம் கேட்டது. மற்ற நேரமாக இருந்தால் பார்க்க மாட்டான். தீரனின் கண்காணிப்புக்கு இருந்த ஆள் மெசேஜ் செய்திருக்கவும் உடனே எடுத்தவன் திறந்து பார்க்க முதலில் தேவன் குடும்பத்துடன் வந்து இறங்கியதும் பூவரசு காலில் விழுவதும் இருந்தது. அடுத்ததாக கரண் குடும்பத்துடன் வந்திருப்பதும் அனைவரும் ஒன்றாக சிரிப்பதும் அகா தீரன் சண்டை போட்டது என்று பல புகைப்படங்களை அனுப்பி இருந்தான். அனைத்தையும் இறுக்கமான முகத்தோடு பார்த்த ராவணனுக்கு அதன் பிறகு வேலை செய்ய தோன்றவில்லை. கணினியை மூடி வைத்தவன் மீண்டும் மீண்டும் புகைப்படங்களையே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அனைவரையும் ஒன்றாக மீண்டும் பார்ப்பதில் சந்தோஷம்தான். அங்கு தாங்கள் இல்லையே என்ற வேதனையை விட தங்களை யாரும் தேடவில்லையே என்பதைத்தான் ராவணனால் ஜீரணிக்க முடியவில்லை. கரண் கூட தங்களை தேடவில்லையே என்பதுதான் ராவணனுக்கு பெரும் வேதனையாக இருந்தது. அன்று கோபத்தில் கூறிவிட்டாலும் அவர்கள் வருவார்கள் என்று வாசலையே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு மிகப்பெரிய இடியாக இருந்தது. இருவரும் அவரவர் குடும்பத்துடன் அவரவர் வீட்டுக்கு சென்றது. பலமுறை பிசினஸ் மூலமாக கரணை இழுத்து துண்டு. அவனோ எனக்கு எதிலும் தொடர்பில்லை என ஒதுங்கிக் கொண்டான். ராவணன் கைமீறி போனது அனைத்தும். சில வருடங்களாக இப்போது அவன் மகன் அவனை விட்டு சென்றவரை இதயத்தில் அம்பு துளைத்தது போல் வலி இருக்கும்போது வேலையில் கவனம் பதியவில்லை. சைத்துவிடம் சென்றால் மனம் மாறும் என்று எண்ணியவன் தன்னுடைய ரகசிய வழி மூலம் சைத்துவை தேடி சென்றான். சைத்துவின் ஹோட்டல் பல அடுக்கு மாடியாக அவளின் தீராத உழைப்பில் மாறி நின்றது. வழமை போல் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்க அவனுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட வழிவழியே சைத்துவை தேடி செல்ல அவளோ கிச்சனில் வியர்வை வழிய வேலை செய்து கொண்டிருந்தாள். என்னதான் முதலாளியாக மாறினாலும் தொழிலாளியாக உழைக்க மறக்கவில்லை. ராவணனை கண்டதும் தன்னுடைய வேலைகள் அனைத்தையும் அப்படியே போட்டுவிட்டு அவனை காண சென்றாள்.
தனியாக அமைக்கப்பட்டிருந்த அறைக்குள் அழைத்துச் செல்ல சைத்துவை கட்டிலில் அமர வைத்தவன் அவள் மடியில் சாய்ந்து கண் மூட அவனின் வலிக்கு மருந்தாக அமைந்தது. சைத்து குழப்பமாக மாமு என்று அழைக்க அவளின் மாமுவின் உருகித்தான் போனார். இன்னமும் ராவணன் எதுவும் பேசாமல் தன்னுடைய போனுக்கு வந்த புகைப்படங்களை சைத்துவிடம் காட்ட கண் கலங்கி கண்ணீர் வழிந்தது. மாமு எல்லாரும் ஒன்னா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை வருஷம் ஆச்சு எல்லாரையும் ஒன்னா பார்த்து. ராவணன் கண்மூடி கிடந்தான். இவர்களையும் அவர்களுடன் சேர்க்கும் நேரம் நெருங்கி போனது தெரியவில்லை இவர்களுக்கு. காரினுள் சூழ்ந்த அறையில் சிரிப்பு சத்தம் மட்டும் அரக்கத்தனமாக கேட்டது. அந்த அறைக்குள் ஓரிடத்தில் மட்டும் டிவி வெளிச்சம் தெரிந்தது. அதில் ராவணனுக்கு வந்தது போன்றே கரண் தேவன் குடும்பமாக பூவரசு வீட்டில் சிரித்தபடி இருப்பதைக் கண்டு தான் இப்படி ஒரு அரக்கத்தனமான சிரிப்பு. இந்த நாளுக்காகத்தான் இத்தனை வருடம் காத்திருந்து, இனி எல்லாமே எனக்கு சாதகமா நடக்க போகுது என்று அந்த அறை முழுவதும் அந்த குரல் எதிரொலிக்க ஒரு குழந்தையின் அழுகுரலும் கேட்டது. வன்மை 7. கரண் தேவன் குடும்பத்துடன் சந்தோஷமாக பூவரசு வீட்டில் இருந்தனர். அவர்களை விட அதிக சந்தோஷம் புதிரா, தீரன், அகாவுக்குத்தான். வீட்டையே இரண்டாக்கி கொண்டிருந்தனர். ஆதவ் விழிப்பிதுங்கி போனான் மூவரின் சேட்டையில். யாரிடமும் நெருங்கி பழகாத தீரன் அகாவிடம் அட்டை போல் ஒட்டி கொண்டான். இருவரின் நட்பும் ராவணன் கரனை விட ஆழமாக இருந்தது. புதிரா அக்காவா இருந்தாலும் பிறந்ததிலிருந்து அதிக சேட்டக்காரி. அதனால இப்போதும் அதீத சேட்டை செய்கிறாள். மீனாட்சி கோசலைக்கு மனம் பொறித்து போனது குடும்பத்தில் உள்ளவர்களின் மகிழ்வை பார்த்து. ராவணன் சைத்து இருவரும் அவர்களாக வருவார்கள் என்று இவர்களும், இவர்கள் அழைப்பார்கள் என்று அவர்களும் காத்திருந்தே 2 நாட்கள் ஓடியது. அவரவர் வேலை கருதி 3வது நாள் கிளம்பி கொண்டிருக்க வாட்ச்மேன் வந்து வீட்டு வாசலில் நின்றவர், பூவரசு சார் என அழைக்க மீனாட்சி தான் எட்டி பார்த்தார். பூவரசு பேரப்பிள்ளைகளுடன் விளையாடி கொண்டிருந்தார். வாட்ச்மேன் வந்து நிற்பதை கண்ட மீனாட்சி, என்னன்னா அவர் உள்ள இருக்காரு. இல்லம்மா, ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டு உள்ள வந்தே ஆகணும்னு சண்டை போடுது. கேட்டா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பொண்ணுதானா? என்ன பேர் சொல்லுச்சுன்னா? இல்லம்மா, பேர் கேட்டதுக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுச்சு. உங்க எல்லாருக்கும் இன்ப அதிர்ச்சி தரணும்னா நேர்ல வந்துதான் தருமா. மீனாட்சி நீண்ட யோசனைக்கு பிறகு சரி உள்ள விடுங்க என்றார், வீட்டில் தேவன் கரண் இருக்கும் நம்பிக்கையில். மீனாட்சி என பூவரசு குரல் கொடுக்கவும் உள்ளே சென்றவரை, என்னம்மா இன்னும் காலை சாப்பாடு ரெடி ஆகல? எல்லாரும் ஊருக்கு கிளம்பி நிக்கிறாங்க பாரு மீனு. இல்லங்க, எல்லாம் ரெடி, வாங்க சாப்பிடலாம் என்றவர் வெளியே நிற்கும் பெண்ணை மறந்து போனார். பூவரசு சத்தமாக குரல் கொடுத்தார், எல்லாரும் வாங்கப்பா, சாப்பிட்டு கிளம்புங்க என்று அனைவரும் இறங்கி வர, நானும் சாப்பிட வரலாமா என ஒரு பெண்ணின் குரல் கேட்க அனைவரும் வாசலைத்தான் பார்த்தனர். அவளோ முகத்தை மூடி மாடன் உடையில் நளினமான நடையோடு உள்ளே நுழைய கரண், தேவன், மேனகா, ஜானு அனைவரும் முதலில் குழந்தைகளை பின்னால் இழுத்து மறைத்துக் கொள்ள வந்தவளோ சத்தமாக சிரிக்க துவங்கினாள். அவளின் சிரிப்பு சத்தம் எதிரில் நிற்பவர்களை பயமுறுத்தியது என்பதில் சந்தேகம் இல்லை. பூவரசு கோபமாக, யார் மணி, எதுக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்க? உனக்கு என்ன வேணும்? அவள் மீண்டும் அரக்கியாக சிரிக்க மீனாட்சிக்கு நெஞ்சம் அடைத்தது. சந்தேகமாக அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். என்ன அடையாளம் தெரியலையா? அதுக்குள்ளவா என்ன மறந்துட்டீங்க? நான் எங்க எப்படி இருக்கேன்னு ஒரு நாளாவது யோசிச்சீங்களா? வார்த்தைகள் வெறுப்பாக பிடித்தது. மீனாட்சி நடுக்கமான குரலில் இலக்கியா என்று அழைக்க அனைவரும் அதிர்ச்சியாக பார்த்தனர். அவளோ மீண்டும் கொடூரமாக சிரித்தபடி தன் முகத்தில் இருந்த தங்க நிற துணியை விளக்க மீனாட்சி கூறியது போல் இலக்கியாதான். ஆளே அடையாளம் தெரியாமல் மாறி போயிருந்தாள். முழுக்க முழுக்க மேக்கப்பை அள்ளி பூசி இருந்தாள் தாராளமாக. பார்க்கவே பயமாக இருந்தது. இலக்கியா, நீ எங்க போயிருந்த? உன்னை எத்தனை முறை தேடின தெரியுமா? இலக்கியா எந்த பதிலும் சொல்லாமல் மேனகா தோளில் இருக்கும் தீரனை முறைத்தபடி மாடல் போல் நடந்து சென்று நாற்காலியில் அமர அவள் செய்கையையும் அவளையும் வித்தியாசமாக பார்த்தனர் மற்றவர்கள். தீரனை நெஞ்சில் சாய்ந்து கொண்டு கரனுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டாள் மேனகா. மற்றவர்களும் பார்த்து கொண்டுதானே இருந்தனர். இலக்கியா பார்வை தீரன் மேல் இருப்பதை மீனாட்சிக்கு குலை நடுங்கியது. அவளின் பார்வையை கண்டு நாற்காலியில் அமர்ந்த இலக்கியா கால் மேல் கால் போட்டாள். தொடை தெரியும்படி பூவரசு முகம் சுழித்து, இலக்கியா, என்ன கன்றாவி துணி போட்டிருக்க? அருவருப்பா இல்லையா உனக்கு? என்னோட துணிய பத்தி நீ குறை சொல்லாத. பெத்த பொண்ணு குரல் கூட உனக்கு நினைவில்ல. நீ எல்லாம் என்ன கண்டிக்க கூடாது. வீட்டை சுற்றி பார்த்தவள் முன்னாடி இருந்த வீடு அளவுக்கு இல்லைனாலும் இந்த வீடு கூட சூப்பரா தான் இருக்கு. நல்லா ரசனையாதான் உனக்கும் உன் பேரனுக்கும் கட்டியிருக்க. பாத்து பூவு, உன் பேர வளர்ந்து உன்னை பொட்டுன்னு போட்டுட போறான். எதுக்கு இத சொல்றேன்னா, ராவணன் அப்படித்தான் பண்ணுனா. தூக்கி வளர்த்த தாத்தாவை கொன்னுட்டான். நன்றி கெட்டவன். அவர் வளர்க்கலனா இவன் இவ்வளவு பெரிய பிசினஸ்மேன் ஆகியிருக்க முடியுமா சொல்லு?
நீ கூட உன் அப்ப செத்த சோகமே இல்லாம பொண்டாட்டி கூட ஜாலியா இருக்க போல. மீனாட்சியை அளந்தபடி கூறினாள். பரவாயில்லையே, மீனாட்சி வீட்டு மூலையில பழைய புடவையோட இருந்த புருஷன் வந்ததும் எஜமானி ஆகிட்ட அதிர்ஷ்டம் தான் பாரு. உனக்கு அவர்தான். தன்னை பெற்றவர் என்பதை மறந்து வரம்பை மீறி பேசிக் கொண்டிருந்தாள் இலக்கியா. வாய் மூடு இலக்கியா. எப்ப எதுக்கு அம்மா கிட்ட தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? எதுக்கு வந்த அத முதல்ல சொல்லு என கட்டலாக கேட்டான் ஆகாஷ். ஆகாஷை கண்ட இலக்கியா நக்கலாக, ஏ தாத்தா இல்லாததோ புள்ள பூச்சி கூட கொடுக்கு முளைச்சிருக்கு பாரு. என் அண்ணன் எவ்வளவு சத்தமா பேசுறான். இப்ப இந்த வீட்டோட தலைவர் நீதான் போல. ஆகாஷ் அவள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல், உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் கேளு. எனக்கு ராவணன் வேணுடா என சத்தமாக கேட்டவள் காலை மாற்றி போட்டு திமிராக அமர ஆகாஷ் கொஞ்சமும் அலட்டி கொள்ளாமல், அதுக்கு நீ ராவண வீட்டுக்கு, அதான் சைத்ரா மாளிகைக்கு போயிருக்கணும். அதை விட்டுட்டு எதுக்கு இங்க வந்த? போ, ராவணன் அவன் வீட்டுல இருப்பான், இங்க இல்ல என அதே திமிரோடு கூறினான். டே ஆகாஷ், நான் அந்த வீட்டுக்கு போறதா இருந்தா எப்பவோ போயிருப்பேன். எதுக்காக இத்தனை வருஷமா காத்திருக்கணும்? ஏ தாத்தா வாழணும்னு ஆசைப்பட்ட இந்த இடத்துலதான் நான் நினைச்சது எல்லாமே நடக்கணும். வர சொல்ல அந்த அரக்கனை. அந்த அரக்கனா இல்ல அரக்கியான்னு பாத்திரலாம். நீ வாயை கொடுத்து மாட்டிக்காத இலக்கியா. ராவண வந்தான்னா உன்னை உயிரோட விட மாட்டான் என்றான் கரண். என மீண்டும் அரக்கத்தனமாக செய்தவள், அவனால என்னுடைய கால் நகத்தை கூட புடுங்க முடியாது கரண். ஏன்னா அவன் ஆட்டி படக்க என்கிட்ட அவனோட பாதி உயிர் இருக்கு என்று கூறியவளை அனைவரும் கேள்வியாக பார்க்க, பூவு போன் பண்ணு உன் மகனுக்கு, வந்து எண்ணத்தை புடுங்குறான்னு நானும் பாக்குறேன். அவனால என் நகத்தை கூட புடுங்க முடியாதுன்னு உங்க எல்லாருக்கும் நிரூபிக்கிறது என்னோட கடமை இல்லையா என்றவள் கண்களில் தான் எத்தனை வன்மம். பெண்களுக்கு பயம் தொற்றிக் கொண்டது இலக்கியாவை நினைத்து. பூவரசு ராவணனுக்கு போன் செய்ய ஒரே ரிங்கில் எடுத்தான் ராவணன். ராவணா, உன்னை பார்க்க இலக்கியா வந்திருக்கா. அதுவும் நீ இங்க வரணுமா? உன்னோட பாதி உயிர் இலக்கியா கிட்ட இருக்காமா என்றவர் இலக்கியா முன்பே கட் பண்ணி விட்டார். இலக்கியா மற்றவர்களை பார்த்து, யாரும் எங்கேயும் போக கூடாது, எல்லாரும் மேக்கப்ப கழிச்சிட்டு இங்கே இருங்க என்று கட்டளையிட, எங்களுக்கு கட்டளை போட நீ யாரு என்றே அனைவரும் பார்த்தனர். பூவரசு போன் செய்த 1/4 மணி நேரத்தில் மின்னல் வேகத்தில் வந்து நின்றது ராவணனின் கருப்பு வண்ணக்கார். அதிலிருந்து கம்பீரமாக முகம் மிருக ராவணன் இறங்கியவன் மறுபுறம் வந்து கதவை திறந்து சைத்துவை கை கொடுத்து இறக்கிவிட்டான். ராவணன் முகத்தில் ஒரு படி அரிசி போட்டால் வெந்துவிடும் போல அப்படி ஒரு கோபம் அனல் பறக்க அழுத்தமான காலடிகளுடன் உள்ளே வந்தவனை கண்டு அனைவரும் இமைக்க மறந்து நின்றிருந்தனர். இலக்கியா நாற்காலி பிடியை தேய்த்தபடி காலை ஆட்டியவள் சத்தமாக அதே சமயம் நக்கலாக அழைத்தாள். வாடா ராவணா, உன்னை பார்க்கத்தான் பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு வருஷ கணக்கா காத்துக்கணும்? என் வீட்டு வாசலுக்கு வந்திருந்தாலே நான் என் முகத்தை காட்டியிருப்பேனே. நக்கள் தெரித்தது ராவணன் வார்த்தைகளில். சைத்து கண்கலங்க தீரனை பார்த்தபடி நெருக்க அவனோ ராவணன் சைத்து வந்தும் கரண் கைகளில் தாவிக் கொண்டான். முகத்தை திருப்பிக் கொண்டான். அதுவே சைத்துவுக்கு பலமாக வலிக்க இலக்கியா சைத்துவை சொடக்கிட்டு அழைத்தாள். அடியே சைத்ரா, அங்கனடி பார்வை, உங்களை வர சொன்னது நானு. என்ன பார்க்காம போனா என்ன அர்த்தம்? என்ன மதிக்கலனா பின் விளைவுகள் மோசமா இருக்கும். அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவ. வா, வந்து என் முன்னாடி நில்லடி என ஆங்காரமாக அழைக்க ராவணன் இலக்கியாவின் கழுத்தை நெரித்து மேலே தூக்கிவிட்டான். சைத்துவை அவமானப்படுத்திய கோபத்தில் ராவணன் கையில் துடைத்தாலும் இலக்கியாவின் ஆணவம் கொஞ்சமும் குறையவில்லை. டேய் தம்பி, இதுக்குள்ள நான் பயப்பட மாட்டேன். உன்னை அடக்கி ஆளத்தான் நான் வந்திருக்கேன்டா. அரக்கியாக சிரிக்க ராவணன் கண்கள் சிவக்க மேலும் வலுவாக இலக்கியா கழுத்தை நெரித்தான். மற்றவர்கள் பதறி ராவணனை விளக்க பார்க்க அந்த அரக்கனை அசைக்க கூட முடியவில்லை. தேவன் கரண் இருவரும் இழுத்தும் கட்டுப்படவே இல்லை. சைத்து ஒரு பக்கம் மாமு விடுங்க என்று கெஞ்சிக் கொண்டிருக்க ராவணன் விடுவதாக தெரியவில்லை. இலக்கியா தன் கையில் இருந்த ஏதோ ஒன்றை அழுத்த ஒரு குழந்தையின் அழுகுரல் வீறிட்டு கேட்டது. வன்மை 8. கட்டுடல் மேனி முறுக்கிக் கொண்டு இறுக்கமாக நரம்புகள் புடைக்க இலக்கியா கழுத்தை நெரித்துக் கொண்டிருந்த ராவணனை பார்க்கும்போதே அனைவருக்கும் உடல் நடுங்கியது. சைத்துவை காதலித்த ஆரம்பித்த பிறகு தன்னுடைய வன்மையை குறைத்து சாந்தமாகவே இருந்தாள். இப்போது நிற்கும் ராவணனை பார்க்கும்போது பழைய ராவணனை பார்ப்பது போல் இருந்தது அனைவருக்கும். அதிலும் திருமணத்துக்கு முன்பிருந்த ராவணன் மிக மிக கெட்டவன். அதை அறிந்தவர்கள் மீனாட்சி, ஆகாஷ் மட்டுமே. மீனாட்சிக்கு உள்ளம் நடுங்கியது ராவணனின் அரக்க அவதாரத்தை கண்டு. இலக்கியாவோ கொஞ்சமும் பயமில்லாமல் ராவணனின் இறுகிய இரும்பு பிடியில் தத்தளித்தபடி தன் கையில் இருந்த ஸ்பீக்கரை அழுத்த குழந்தையின் அழுகுரல் வீடு முழுவதும் எதிரொலித்தது. அதுவும் அந்த அழுகுரல் அனைவரின் மனதையும் பிசைந்தது.
ராவணனுக்கு இதயம் எக்கத்தப்பாக துடிக்க உள்ளுணர்வு கூறியது தன் மகளின் குரல் என. தன் உள்ளுணர்வு கூறிய அடுத்த கணமே இலக்கியா கீழே கிடந்தாள். மகள் குரலோ என்ற சந்தேகம் எழுந்ததும் இலக்கியாவை அப்படியே விட்டுவிட்டான். தரையில் விழுந்தவள் தன் கழுத்தை வருடியபடி அழுகுரலுக்கு இடையாக சத்தம் போட்டு சிரிக்க துவங்கினாள். பூவரசுக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வர சிரித்துக் கொண்டிருந்தவள் கன்னத்தில் கன்னம் சிவக்கும்படி அறைய பூவரசை நிமிர்ந்து பார்த்தவள் அவரை அலட்சியமாக பார்த்துவிட்டு மீண்டும் சிரிக்க, இப்ப எதுக்கு இலக்கிய பேய் மாதிரி சிரிக்கிற? உனக்கு பைத்தியம் முத்தி போயிடுச்சா? முதல்ல இந்த சத்தத்தை நிறுத்து. இந்த குழந்தையோட அழுகையை கேட்க முடியல. முதல்ல இந்த சத்தத்தை நிறுத்து. இலக்கியா பூவரசை கொஞ்சமும் மதிக்கவில்லை. ராவணன் அக்குரலை கேட்டபடி இலக்கியாவை ரௌத்ரமாக பார்த்து கொண்டிருந்தவன், என்னோட பொண்ணு உன்கிட்டதான் இருக்காளா என்பதை கேட்டு அனைவரையும் ஆடி போக செய்தான். ஏன், இலக்கியாவை அதிர்ந்துதான் போனாள். ராவணன் இவ்வளவு எளிதில் கண்டுபிடிப்பான் என்று அவள் நினைக்கவில்லை. ராவணன் கண்டுபிடித்ததும் எழுந்து நின்று, சபாஷ் ராவணா, சபாஷ், உன்னோட அறிவு திறமையை கண்டு எப்பவும் போல இப்பவும் வேந்து போறேன். பலமாக கைத்தட்டியபடி நாற்காலியை இழுத்து ராவணன் எதிரே போட்டவள் அதில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டபடி, ராவணா, நீ கேட்டது உண்மைதான். இப்ப கேட்டிய குரல் அது உன் பொண்ணு குரல் தான். முழுக்க முழுக்க கலப்படமே இல்லாம பொண்ணோட பொண்ணு குரல் தான் அது. உன்னோட பொண்ணு என்கிட்டதான் இருக்கா. அவளை கடத்தினதும் நான் தான். கடத்தி இத்தனை வருஷம் வச்சிருந்ததும் நான் தான் என ராவணன் முன்பு திமிராக கூறியவளை எட்டி உதைக்க காலை தூக்க, டேய் தம்பி, கால் இருக்குன்னு உடனே தூக்க கூடாது. நீ என்ன காயப்படுத்தணும்னு நினைச்சா கூட இப்போ கேட்டதே உன்னோட பொண்ணோட அழுகுரல் அதை விட அதிகமா கேட்கும். இங்க எனக்கு எந்த சேதாரமும் இல்லைன்னா மட்டும்தான் அங்க உன் பொண்ணு பத்திரமா இருப்பா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ என எச்சரிக்கை செய்ய தூக்கிய காலை கீழே வைத்தான் ராவணன். சைத்து அழுதபடி இலக்கியாவின் முன்பு வந்தவள், எதுக்கு இலக்கிய என் பொண்ணு கடத்தின? என் பொண்ணு உனக்கு என்ன பாவம்னா? இத்தனை வருஷம் அவளை காணாம நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன். எனக்கு என் பொண்ணு வேணும் இலக்கியா, பிளீஸ். அடைய சைத்ரா, குழந்தைய வெளியே தூக்கிட்டு போனா குழந்தைய மட்டும் பாத்துக்கணும். அதை விட்டுட்டு குழந்தைய பார்க்காம பப்ளிக் பிளேஸ்ல அப்படி என்னடி உனக்கு காதலு? உன் குழந்தைய நான் கடத்தல, நீயே கொடுத்துட்டடி. கரணை கை நீட்டி, இவன் மட்டும் வரலன்னா உன் மகனையும் சேர்த்து தூக்கிருப்பேன். இவன் வேகமா ஓடி வந்துட்டான். நான் குழந்தைய தூக்குறத கூட தெரியாம மெய் மறந்து போயிட்டீங்க ரெண்டு பேரும். அடுத்தவனுக்கு இருக்க அக்கறை கூட உனக்கு இல்லையே. சைத்துவுக்கு செருப்பால் அடித்தது போல் இருந்தது இலக்கியாவின் வார்த்தைகள். சைத்துவுக்கு மட்டும் இல்லை, ராவணனுக்கும் வலித்தது. அதை அவன் காட்டிக்கொள்ள சாதாரண ஆள் இல்லையே. மீண்டும் அழுது கொண்டிருந்த சைத்துவை தன் அருகில் இழுத்த ராவணன், அழாத பேபி, நீ அழுதா மட்டும் எதுவும் மாறிடாது. வார்த்தைகள் கொஞ்சம் தடிப்பாகவே வெளியே வந்தது ராவணனிடமிருந்து. தேவன் கரண் இருவருக்கும் இலக்கியாவை அடித்து கொன்று போடும் அளவு கோபம் எழுந்தது. இருந்தும் குழந்தை அவளிடம் மாட்டி இருக்கவே கையை இறுக மூடி தங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி நின்றிருந்தனர். அனைவர் முகத்திலும் கொட்டி கிடக்கும் கோபத்தை கண்ட இலக்கியா, எல்லாரும் ரொம்ப கோபமா இருக்கீங்க போல. என்னை இங்கேயே அடிச்சு போட்டுட்டு உடனே ஓடி குழந்தைய தூக்கிட்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க போல. அப்படி ஒரு ஆசை இருந்தா அழிச்சிடுங்க. நான் இல்லாம குழந்தைய வெளியே கொண்டு வரவே முடியாது. நீங்க என்ன கொண்டுட்டா அடுத்த நொடி ராவணனோட பொண்ணு உயிர் போயிடும். அப்படியே ரொம்ப புத்திசாலித்தனமா எனக்கு தெரியாம குழந்தைய காப்பாத்தலாம்னு நினைக்காதீங்க. அதுக்கு 1% கூட வாய்ப்பில்லை. ராவணனை சொடக்கிட்டு அழைத்தவள், உனக்கு வேற வழியே இருக்க கூடாது. இத்தனை வருஷம் யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து பண்ணிருக்கேன். நீ யோசிக்க கூடிய அத்தனை வழியையும் நான் அடைச்சிட்டேன். உன்னை தேடி நான் வந்தப்போ பிச்சைக்காரைக்கு பணம் போடுற மாதிரி பணம் கொடுத்து அனுப்புன. நான் பிச்சை கேட்டா வந்தவங்கிட்ட இனி ஏன் ஆட்டம் ராவணா. நீங்க எல்லாரும் மூடிக்கிட்டு நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும். உன்னோட பிடை என் கையில. நான் நினைக்கிற எல்லாத்தையும் இனி ஒன்ன வச்சு நடத்தி காட்டுறேன். இந்த இலக்கிய யாருன்னு புரிய வைக்கிறேன். இனி நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் எல்லாரும் கேட்கணும். எனக்கு என்ன வேணுமோ அதை பொறுமையா கேக்குறேன். அது வரைக்கும் உங்களை வச்சு நான் டைம் பாஸ் பண்ண போறேன். இனி எல்லாரும் இந்த வீட்டுலதான் இருக்கணும். ராவணா, முக்கியமா நீ உன் பொண்டாட்டியோட இங்கதான் தங்கணும். ஏன்னா நீங்க 2 பேரும் தான் என்னுடைய முதல் அடிமை. தயாரா இரு என்னுடைய ஆட்டத்தை பாக்குறதுக்கு என்றவள் எழுந்து ஒவ்வொரு அறையாக சென்று பார்க்க மேலே இருந்த பெரிய அறையை தனக்காக எடுத்துக்கொண்டாள். அந்த அறை ராவணன் சைத்து உடையது. மொத்த குடும்பமும் உருக்குலைந்து நின்றது. இவளிடம் மாட்டிக்கொண்டு குழந்தை இத்தனை வருடமும் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்ததோ நினைக்க நினைக்க நெஞ்சமே வெடித்துவிடும் போல் இருந்தது பெண்களுக்கு. மீனாட்சி நிற்க வலு இல்லாமல் சுவற்றோடு சாய்ந்து அமர பூவரசு தாங்கி பிடித்துக் கொண்டார். சைத்து ராவணன் நெஞ்சில் கிடந்து கதறினாள், மாமோ, நம்ம பொண்ணு வேணும். உடனே பாக்கணும்னா சேகர கண்டுபிடிங்க. நீங்க நினைச்சா உடனே கண்டுபிடிச்சுனா எனக்கு என் பொண்ணு வேணும் மாமோ என்றவளின் கதறல் மட்டும்தான் வீடு முழுவதும் கேட்டது. மேலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த இலக்கியாவுக்கு ஐஸ் மழை பொழிந்தது போல் இருந்தது. அனைவரின் கண்ணீரையும் ரசித்து பார்த்தவள், இனி தினமும் நீங்க அழணும். உங்களோட அழுகையில தான் இந்த வீடு சுத்தம் ஆகணும் என மனதுக்குள் வஞ்சத்தை வளர்த்து கொண்டாள்.
ராவணன் அழும் சைத்துவை சமாதானம் செய்ய முடியாமல் சோஃபாவில் அமர வைத்துவிட்டு வேகமாக வெளியே ஓடினான். அவன் மட்டுமா, கரண் தேவனுமே எங்கேயோ கிளம்பினர். மூவரும் வெளியே சென்றது இலக்கியா இடத்தை கண்டுபிடிக்கவே. ராவணன் அவன் ஆட்களை ஏவிவிட்டு கடந்த 4 வருடங்களாக இலக்கியாவின் தினசரி நிகழ்வுகளை அவள் தங்கியிருந்த இடத்தை தேடத் துவங்கினான். தோல்வியை காணாத ராவணனுக்கு தன் மகளின் விஷயத்தில் தோல்வியே கிடைத்தது. கடந்த 4 வருடங்களில் இலக்கியா பல இடங்களில் மாறியுள்ளாள். ஒரு இடத்தில் 3-4 மாதத்துக்கு மேல் இருப்பதில்லை. இலக்கியா அனைத்து இடத்திலும் இலக்கியனுடன் தான் வசித்திருக்கிறாள். அவள் குழந்தையை வளர்த்ததுக்கோ இல்லை பார்த்ததுக்கோ எவ்வித ஆதாரமும் கிடைக்கவில்லை. எப்போதும் வீட்டுக்குள் தான் இருந்திருக்கிறாள். எப்போதாவது மட்டும் வெளியில் சென்று வருவாள். இதே பதில்தான் கரண் தேவனுக்கும் கிடைத்தது. இலக்கியாவை பற்றி சிறு துரும்பை கூட கண்டுபிடிக்க முடியாதது மூவருக்கும் ஆத்திரத்தை தூண்டிவிட்டது. அதிலும் ராவணன் கோபம் பற்றி சொல்லவா வேண்டும்? மகளை கண்டுபிடிக்க முடியாத கையாலாகாத தனத்தை நினைத்து எரிமலையாக உள்ளுக்குள் குமரி கொண்டிருந்தான். மகளின் அழுகுரல் மீண்டும் மீண்டும் ராவணன் காதில் ஒலித்துக் கொண்டே இருக்க தான் நின்றிருந்த கட்டிடமே அதிர்ந்து போகும் அளவு கத்தினான். சுற்றி நின்று கொண்டிருந்த அனைவருக்குமே ஒரு நொடி உயிர் பிரிந்து விட்டது. ராவணன், கரண், தேவன் மூவரும் தன்னை பற்றிய செய்திகளை சேகரிப்பதை அறிந்தவள் உதட்டை சுழித்து சிரித்தபடி, உங்க யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. தாத்தா இறந்ததும் நான் ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது என்ன பத்தி எதை நீ கண்டுபிடிக்க போற என இருமாப்பிள் கத்தி கொண்டிருந்தாள். ஓ பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டாடா ராவணா. ராவணன் ஏமாற்றத்தில் கையிருந்த நிலையில் இருந்தான். எப்படி தன் மகளை காப்பது என தெரியாமல் யோசித்தான். இலக்கியாவை பற்றி எதுவும் கண்டுபிடிக்க முடியாத தோல்வியில் கரண் தேவன் இருவரும் மீண்டும் வீட்டுக்குள் நுழைந்தனர். ராவணன் வருவான்.